ஃபியூசிங் டென்சர்ன்னு சொல்ல வரது ஒன்றும் இல்லை என்ன எங்களோட டென்சர் டைமென்ஷன் தானே மேபி ஹையர் டைமென்ஷன் இப்போ 4D டைமென்ஷன் 5 டைமென்ஷன் டென்சர்ஸ் இருக்கும்போது அதில் வந்து இந்த அன்னெசரி டைமென்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது இப்போ அன்னெசரி டைமென்ஷன் சொல்ல வர சிங்கிள் டைமென்ஷன் இந்த டைமென்ஷனோட சைஸ் வந்து 1 இருந்தால் அந்த டைமென்ஷனை வந்து என்ன ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது என்ன மாதிரி செய்யணும்னு என்ன இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே நான் சிவானி என்னோட சேனலில் வந்து என்ன ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்தியா வீடியோவில் வரலாம். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதோட இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் ஆல்ரெடி என்னோட டீப் லேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பார்ட். ஸோ லிங்க் சின்ன ஒரு பார்ட் ஒன்று மிஸ்ஸிங் பார்ட் ஒன்று. ஸோ அதை நான் இதை கவர் பண்ணலான். ஸோ ஸ்கியூசிங்னு சொல்ல வர்றது இப்போ நான் சொன்ன மாதிரி தானே என்ன அன்னெசரி டைமென்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு என்ன ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணது 5D டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு டென்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கன்ஸ்டன்ட் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி நான் டீப்பாக பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க என்னோட டென்சர்ஃப்ளோ பிளேலிஸ்ட். ஸோ இதில் வந்து நான் எப்படி இப்போ இந்த டென்சரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னா எங்களோட ரேண்டம் டென்சர்ஸ் நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போடுறது எப்படி நாங்கள் வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி ரேண்டம் டென்சர்ஸ் கிரியேட் பண்ணது. இப்போ அதில் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறோம் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி. இப்போ நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து ஒரு ரேண்டம் டென்சர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். என்ன இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து எங்களோட வேல்யூஸை வந்து ரேண்டமாக என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். சரி, நான் ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கான்னு நிற்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்களா. ஸோ நான் இப்போ பெராந்திஸுக்கில் வந்து அந்த TF.random.uniform வந்து கொடுத்ததுக்கு ரீசன் வந்து என்ன, நாங்கள் வந்து ரேண்டம் டென்சர் வந்து கிரியேட் பண்ணணும். ரேண்டம் டென்சர் எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த யூனிஃபார்ம் என்ற ஒரு டெக்னிக், அதாவது இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வேல்யூஸை வந்து ரேண்டமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வார வேல்யூஸ் எல்லாமே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகி இருக்கக்கூடிய வேல்யூ. சரியா, இப்போ நான் ஷேப் பண்ணி கொடுக்க போகிற விஷயம் நான் உங்களுக்கு என்ன கொமனாக வந்து டைமென்ஷன் கதைக்கு நான் சொல்கிற ஒரு வார விஷயம் இந்த ஷேப் அண்ட் பெராந்திஸ்க்கு வர கவுண்ட்ஸ், அதாவது நம்பர்ஸோட கவுண்ட்ஸ் தான் என்ன டைமென்ஷனாக இருக்கும் எப்பயுமே. இப்போ உங்களுக்கு இந்த பெராந்திஸ்ன்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இந்த ஈக்குவல் போட்டுட்டு இப்போ ஒரு பெராந்திஸ் கொடுக்குறோம். இதுக்குள்ள வந்து நான் எத்தனை கவுண்ட் கொடுக்குறேனோ அத்தனை கவுண்ட்டுமே டைமென்ஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1 இப்படி கொடுக்க போகிறோம். 1 and 50. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் கொடுத்துரு, 5 எலிமெண்ட் கொடுத்துரு, 5 எலிமெண்ட்ல 5 நம்பர்ஸ் கொடுத்துரு. முதல் 4 நம்பரும் 1 இருக்கு, அடுத்த நம்பர் 50 இருக்கு. அப்போ நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா வந்து எத்தனை டைமென்ஷன். அப்போ நான் அடிக்கடி சொல்லிட்டு வர விஷயம் ஷேப் அண்ட் பெராந்திஸ்க்கு வர நம்பர்ஸோட கவுண்ட் தான் டைமென்ஷன். அப்போ இங்கே 5 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ என்ன நான் கிரியேட் பண்ண டென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 டைமென்ஷன் டென்சர், ஒரு 5D டென்சர். சரி, இப்போ நான் வந்து என்ன டென்சர் அந்த அவுட்புட்டை இப்படி வந்திருக்கேன் ஏன்னு வெளியே கொடுத்தனால பார்த்தீங்கன்னா என்ன இதான் எங்களோட டென்சர் டைமென்ஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் கொமனாக குயிக்காக வந்து உங்களோட டைமென்ஷன் பார்க்கறதுக்கு இந்த ஸ்டார்டிங் ஸ்கேர் பிரேக்கெட்டையும் எண்டிங் ஸ்கேர் பிரேக் இந்த கவுண்டே பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நான் டைமென்ஷனை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கேர் பிரேக்கெட்டில் இருக்குது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 5 ஸ்கேர் பிரேக் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க. 3 4 5 டோட்டலாக 5 ஸ்கேர் பிரேக்கெட் இருக்குது. அது எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கேர் பிரேக் இருக்குது. அப்போ இதை பார்த்தோன்னே சொல்லுங்க 5D டென்சர். நான் வேறு உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா செக் பண்ணி பார்க்கணுன்னு என்ன எண்டிங், அதாவது எத்தனை டைமென்ஷனை செக் பண்ணி பாருங்க வந்து என்ன டிமாண்ட் கொடுத்தீங்களாண்டா அங்கே டென்சருக்கு 5 டைமென்ஷன் டென்சர். சரி, இப்போ இந்த டென்சரில் வந்து இப்போ நாங்கள் சொன்னது ஸ்கியூசிங்னு ஒரு கான்செப்ட், ஸ்கியூஸ் பண்ணுறாண்டா ஒன்று மேலே. இப்போ அங்கே டென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் டைமென்ஷன் 1, ரெண்டாவது டைமென்ஷன் 1, தேர்ட் டைமென்ஷன் 1, ஃபோர்த் டைமென்ஷன் 1, ஃபிஃப்த் டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 50. அது 50ன்னு சொல்ல வரது பார்த்தீங்கன்னா முதலாவது டைமென்ஷன், ரெண்டாவது டைமென்ஷன், மூன்றாவது டைமென்ஷன், நாலாவது டைமென்ஷன், அஞ்சாவது. இந்த 5வது டைமென்ஷனுக்கு இந்த 50 எலிமெண்ட்டுமே என்ன 50 எலிமெண்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு 5வது. ஆனால் மற்ற 4 டைமென்ஷன்லையுமே இருக்கு. அந்த மற்ற 4 டைமென்ஷனுக்குள்ளே வந்து எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. இட்ஸ் மீன் ஒரே ஒரு எலிமெண்ட், ஒரே ஒரு என்ன சிங்கிள் எலிமெண்ட் அந்த பர்டிகுலர் டைமென்ஷனை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணிருக்கு. வேற எதுவுமே இல்லை, எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை ஏதோ கிட்டத்தட்ட ஒரு அன்னெசரி டைமென்ஷன் இல்லை. அந்த டைமென்ஷன் சைஸ் 1 இருந்தா என்ன அதுக்கு அந்த பர்டிகுலர் எங்களோட 5D எலிமெண்ட், அதாவது 5வது டைமென்ஷன்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும்தான் அது கன்சிட் பண்ணியிருக்குன்னு அதான் அந்த மீனிங். அந்த 1 சொல்ல வர அந்த மீனிங் அதான். சாரி, அப்போ எங்களுக்கு அந்த 5D எலிமெண்ட், இந்த 5 டைமென்ஷன், அதாவது 5வது டைமென்ஷன்ல இருக்கிற 50 எலிமெண்ட், அதாவது இந்த 50 எலிமெண்ட் அக்சஸ் பண்ணணும். இந்த 50 எலிமெண்ட் வந்து அக்சஸ் பண்ணாத இந்த 5வது டைமென்ஷனுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் முதல் 4 டைமென்ஷன் சைஸையும் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி இருக்கிற அந்த அன்னெசரி என்ன உண்மையை பார்த்தா எங்களுக்கு நாங்கள் கால்குலேஷனோ இல்லாட்டி என்ன ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். இதுக்குலாம் நீ 5வது டைமென்ஷன் இருக்கிற 50 எலிமெண்ட்டிங் தான் பண்ணுவோம். மற்ற 4க்குமே எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி இடங்களை இந்த சைஸ் 1 இருக்கிற டைமென்ஷனை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். என்ன ரிமூவ் பண்ணா எங்களோட கால்குலேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இப்போ அதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்டா, அங்கே என்ன TF.skews ஒரு மெத்தட் இருக்கு எங்களோட ஃபங்க்ஷன், எங்களோட டென்சர்ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா TF.skew சரி SQU சட்டின்னு வந்துடியா, இதான் அந்த மெத்தட் TF.skews சொல்றது. இங்கே போய் என்ன செய்ய போறீங்களா ஒன்றுமே இல்லை.
டென்சரை கொடுக்க போகிறோம். அப்போ இப்படி கொடுக்க என்ன நடக்கும்னா இது வந்து பார்க்கும் டைமென்ஷனை செக் பண்ணும். அதில் வந்து எந்தெந்த டைமென்ஷன் சைஸ் ஒன்னாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் இதான் எங்களோட டென்சர் அது டைமென்ஷன் 5 டைமென்ஷன். அதில் அந்த 5th டைமென்ஷன் டென்சரில் வந்து எந்தெந்த டைமென்ஷன் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த முதல் 4 டைமென்ஷனுமே அந்த சைஸ் வந்து ஒன்னாக இருக்கு. அப்போ நான் இதை கொடுத்தேன்டா எங்களுக்கு என்ன அவுட்புட் வேணும்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் அவுட் டேட்டா தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன 7413678 பார்த்தீங்கன்னா முதலாவது எலிமெண்ட் இங்கே 7413678. பட் டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்கேர் பிரேக்கெட் பாருங்க. இங்கே 1 ஸ்கேர் பிரேக் தான் ஸ்டார்ட் ஆகுது. முடிய பாருங்க 1 ஸ்கேர் பிரேக்ல முடியும். ஆனால் மேலே இருக்கு எங்கட டென்சர் கிரியேட் எங்கட பை டிஃபால்ட் நான் கிரியேட் பண்ண டென்சர் 5 ஸ்கேர் பிரேக்ல ஸ்டார்ட் ஆகி 5 ஸ்கேர் பிரேக்ல முடியுது. அப்போ உங்களுக்கு தெரியும் வளமையாக சொல்ற விஷயம் எத்தனை ஸ்கேர் பிரேக்ல ஸ்டார்ட் ஆகி முடியுது தான் என்ன காமனா டைமென்ஷன் சொல்லுவோம். அப்போ இது வந்து எங்கட 5 டைமென்ஷன் முதலாவது டென்சர். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சிங்கிள் ஸ்கேர் பிரேக்லெட் ஆகி என்ன சிங்கிள் ஸ்கேர் பிரேக்ல அப்போ இங்கே வந்து 1 டைமென்ஷனல் டென்சர். அது என்ன 1 டைமென்ஷனல் டென்சர் அந்த பர்டிகுலர் அந்த 50 எலிமெண்ட் இருக்கிற அந்த டைமென்ஷனை மட்டுமே என்ன இந்த ஸ்கியூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இதுக்குள்ள மட்டும் தான் எங்கட இந்த டைமென்ஷனுக்குள்ள மட்டும் தான் எங்கட 50 எலிமெண்ட்ஸுமே இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன டைரக்டா அந்த எலிமெண்ட் டைரக்டா அவங்களால அந்த டைமென்ஷன் டைரக்டாவே அக்சஸ் பண்ணக்கூடியவே இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டைமென்ஷன் இங்க என்னடா இந்த டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த டென்சரை காப்பி பண்றேன். தெரியும் தான் எங்க டைப் அவுட்புட்டாக வந்து இதில் என்டிமா கொடுக்குறேன். சிமுலேட்டர் என்டிமா கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1 அப்போ அந்த அவுட்புட் வந்து 1 டைமென்ஷன். அங்கே மேலே இருந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 டைமென்ஷன். 5 டைமென்ஷனில் இருந்த டென்சரை வந்து என்ன 1 டைமென்ஷன் டென்சருக்கு என்ன நாங்கள் மாதிரி இது இந்த மாதிரியான டாஸ்க் அது டைமென்ஷன் என்ன அன்னெசரி டைமென்ஷன் ரிமூவ் பண்ண அன்னெசரி டைமென்ஷன் சொல்லுவாங்க. சைஸ் வந்து 1 இருக்குது. டைமென்ஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா முதல் 4 டைமென்ஷன் சைஸ் 1 இருக்குது. ஸோ அதை நாங்கள் ரிமூவ் பண்ண எங்களுக்கு ஃபர்தர் கால்குலேஷன் நியூமரிக்கல் ஆப்ரேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸுக்காக இந்த ஸ்கியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ இதான் என்ன இந்த வீடியோவில் வந்து நம்ம குயிக்காக வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் இருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எங்களோட டீப் லேர்னிங் வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ கண்டினியூ வந்து நீங்கள் டீப் லேர்னிங் கிளாசிஃபிகேஷன் சீரிஸ் தான் வரும். அப்படி நியூரல் நெட்வொர்க் டெவலப் பண்ணுற கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட் அந்த மாதிரி வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.